கைஸ் நான் உங்கள் விக்கம் J2.0 கேமிங். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம், டூத்தி 4 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்கேப் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். அதாவது கார் ரேஸ் சொல்லியிருந்தோம். அதில் 500 தரேன்னு சொன்னால் அது இந்த இஷ்டம். இப்போ இன்னும் பாதி விஷயம் பண்ணி இன்றைக்கி முடிக்க முடியுமா தெரில, பார்ப்போம். பார்ட் 2ல எண்டாவதா கிடையாது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வெள்ளைக்காரை மட்டும் தட்டி விட்டுருங்க, ஃபாலோ பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு சீட் கோடு இப்போ ஞாபகம் வந்துச்சு. மூன் கிராவிட்டி நான் போட்டு தான் இப்போ போகலான்னு இருந்தேன். அப்புறம் காசு எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு ஒரு 10 மிஷின்ஸ் தெரிய ஞாபகம் இருக்குது, அதனால தான் எடுத்தா. ஒரு பக்கம் வேறு நான் சொல்கிறது புரியுது, ஆனால் என்ன இங்கிலீஷ் தெரியுது, ஆனால் அர்த்தம் தெரில. வந்துச்சு. இது வந்து 3 டிவைஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹேக்கிங் டிவைஸ். அதாவது கைஸ் அந்த திறப்பாங்களே அதான். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சிம் கார்டு மைக்கும் ஒன்று எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். ஏய் பூந்து வந்துட்டேன். இப்படியே பார்த்து போல போலீஸ் ஸ்டேஷனை மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிட்டே போக வேண்டியதான். இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். சாரி அவளுக்கு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே தான் ஹேக்கிங் டிவைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில சரியா எந்த இடத்துல கொண்டு. இந்த இடத்துலையா இல்லை இந்த இடத்துலையா? இதோ இங்கே அந்த இந்த மாதிரி இதுவா இங்கே? இதோ கைஸ் இதான் ஹேக்கிங் டிவைஸ். இன்னும் ஒரே ஒன்றே வந்தோம். அந்த ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மிஷின் கம்ப்ளீட் அப்படின்னு போட்டுருவாங்க. சேவ் பண்ணிடுவேன். அது வந்து எங்கே இருக்கணும் கரெக்டாக ஜூம் பண்ணுறேன். ஒரு இங்கே இது இருப்பான இந்த கைண்டோட சொன்ன ஒரு பேராஷூட் இருக்குல்ல, அந்த இதுதான் அந்த இடத்துக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரீங்களா அந்த இடத்துலையே அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக ரைட் எடுத்து இங்கே ஒரு புகை வரல, புகை சைடில் ஒரு ப்ளூ கலர் வீடு இருக்கா, அந்த வீடு சைடு பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். மிஷின் கம்ப்ளீட் சேவ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு கிரில் வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ கிரில் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறது, நான் கொஞ்சம் தமிழ்லேயே சொல்கிறேன். நீ எடுத்துகிட்டு வந்ததால நீ இன்னொரு வேலை செய்யணும், எனக்கு 3000 சேர்த்து கொடுன்னு சொல்கிறான். டே நல்ல வேலை நான் 2000 நான் அடிச்சு சேர்த்து தான் வச்சுருந்தேன் அப்போவே. நான் ஒரு இங்கேயே ஒரு காசு எடுத்துகிட்டு வந்தாலே போதும், காசு வச்சிடும். ஏன்னா எனக்கு தெரியும் எங்கே காசு கிடைக்கும்னு. மண்டியில் போட்டால் தான் சார். வெளியே போட எதுக்கு போனேன் இந்த கடை, வெளியே போ. 2008 இன்னும் அடங்கு வரல, ரசிச்சு போ. காசு கிடைக்கும் இருந்து பறந்து போ. ஐயோ ஆனால் கொல்லாமலே இருந்துங்களா போ. இன்னும் கொஞ்சம் தான் 21 ரூபா தான் கிடச்சிது. என்கிட்ட போய் கேட்டால் தருவான் இந்த பயம் இல்லை. ஓகே ஒன்று பின்னாடி ஒருத்தர் ஒரு பைபிள் ஏதோ பிச்சை எடுக்கணும். தம்பி பிச்சை எடுக்கிறீங்களா, என்ன பண்ணுற? பேக்கில் உள்ள வைக்க சொன்னேன். செவில் வச்சான்னு டான் ஐடியா ஓடுற. காசு காணும். வேலை போய் இருக்குது. எப்பட்றா செத்துட்டானா இல்லை தவழ்றானா ஒன்றுமே எனக்கு புரியல. போலீஸ் வேறு ஒரு பக்கம் துரத்துது, இந்த காசு வேறு எத்தனை கிளம்ப வேண்டியதா. அதான் 3000 சேர்த்துடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற, பாதி காசு சேர்த்து பிஸ்டல் கன்று அந்த மாதிரி தான் வாங்கலான்னு யோசிக்கிறேன். பார்ப்போம் வாங்க முடியுமா. கன் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு பாதிசா. ஓடு ஸ்பீடாக ஓடு பேக் இருக்கு. பேட்டை எடுத்துன்னு வாட, கையை வச்சுன்னு ஓடு.
ஐயோ எல்லாம் கைஸ் தப்பிச்சு போச்சு தப்பிச்சோம். இப்போ நம்ம சேர்த்து வச்ச பாடிலாம் கொடுத்துட்டோம். அடே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஏன் தண்ணி வாங்குறேன். டியூட் மார்க்கெட்டில் இல்லை ஏதோ ஒரு பேட்ரி இருக்கும், அந்த பேட்டரியை பேத்துறோம். அதான் அவனை கொண்டாச்சுல நம்ம போக வேண்டியது தான். அதான் நெக்ஸ்ட்டு நான் இந்த டாக்ஸி அப்படியே எடுத்துகிட்டு உள்ளன்ட்டு எங்கே அந்த பேட்ரி இதோ இருக்குது. திஸ் இஸ் அந்த பேட்ரி. ஒன்றுமே இல்லை, சேவ் கொடுத்துட்டே அப்படியே ஓட வேண்டியதான். டாக்ஸியில் போனாமா, டாக்ஸியில் போனால் ஏற்றுனா இது வைப்பாங்க. சரி நம்ம அப்படியே வந்துடலாம். அடுத்து என்ன சொல்கிறேன் பார்ப்போம். எஸ் ஹை கேங் நினச்சேன். என்னடா சண்டை வரலேன்னு ஆட்டத்தை ஆரம்பிச்சிரோமா. இவனுங்க அடிக்கிறது தான் எனக்கு ஒரு இதுவே. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பாம்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ட்ரிக் நான் இந்த ட்ரிக்கு யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கினேன். இவனுங்க எப்படி கொள்ளணும் அதுக்கு நான் ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு இந்த ஹேண்ட் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸிங் இதை போட்டுட்டு ஒரு 2 பாம்பை போட்டு நீங்கள் இங்கே வந்துடணும். காலியானா கூட போகலாம், அவ்வளோதான். அதில் 3 ஒலி குச்சி பார்ட்டிசிப்பானுங்க. இவனை ஒரு அடி, இதோ இவனை ஒரு 2 அடி. இப்போ எத்தனை ஸ்லாப் ஆச்சா, அவ்வளோதான். டக்குன்னு ஒரு முடிஞ்சிடும், அவ்வளோ. பார்த்தீங்களா, இதான் டெக்னாலஜியா, பார்த்தீங்களா டெக்னாலஜி அடி. நம்ம வேறு யார், நம்ம அவர் தான், அவர் பேர் மட்டும். ஆமாம், இன்னொரு காசு இருந்தது எங்கே போச்சு. காசு காணும். இந்த சுபா ஆட்சியில் வச்சு ஒரு அடி வச்சா அவ்வளோதான். 1 பஞ்ச் மேலே எப்படி குத்துவான் அந்த மாதிரி ஒரு பஞ்சு குத்துனா அவ்வளோதான், பறந்து போய்டுவானுங்க. அடுத்து நம்ம கீரையில் போய் பார்ப்போம். அதுவே பக்கத்தில் இருக்கனால நான் அப்படியே அடி ஜம்பி ஓட வேண்டாம். ஓகே சொல்கிறேன். அடுத்த இது ஞாபகம் இருந்துச்சு. இதோ கைஸ் அந்த நம்பர் சொன்னேன், இந்த நம்பர் தான் யோசிச்சிருந்தேன். பார்த்தா ஜெயில் நம்பர் தான். ஜெயிலே பார்க்கவே இல்லை சரியா. ஒழுங்கா போடா. நான் நம்பரை போய் கேட்குறேன், என்னடா நம்பர், ஃபோன் நம்பரா இல்லை. ஆனால் மைண்டில் பார்த்தா ஜெயில் நம்பர். ஹாய் டாக்ஸி ஏதோ ஒரு போட்டேன். மேலே மேலே ஏய் 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 இங்கே வருது வண்டி. கீழே வருது. நம்பரை எடுத்துக்க வேண்டியதான். ஓகே அப்படியே கொடுத்துட்டு சேவ் ஆன் பண்ணிட்டு ஓடியா அப்படின்னு ஓட வேண்டியதான். இந்த ஜெயிலில் யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்தா மூன் கிராவிட்டியை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கார் ஓட்டும் போது நம்மளுக்கு ரொம்ப இது என்ன சொல்கிறது தொல்லையாக இருக்கும். இப்போ நம்ம எதாவது ரேம்பில் போகும்போது ஜம்ப் ஆகிடுமா, ஜம்ப் பண்ணுறோம்ல, அந்த ஜம்புக்காகவே நான் ஒரு பயப்படுறேன். இப்போ ஸ்லோவாக போதும், ஆனால் அதுவே ஜம்ப் பண்ணால் அது ரொம்ப நேரமாக மேலே போவோம். அதான் இந்த தொல்லி, இந்த மூன் கிராவிட்டி. ஓகே ஐயா 39 ஐயா இவன் எங்கடா போய் விட்ருக்க. தள்ளு 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 தள்ளு. இதுதான் ஸ்பீட் பிரேக்கர் வேறு. ஓடு 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 ஓடு. கொஞ்சதான் ஓடே. ஐயோ எப்படி வண்டி தான் வருது, தாவு. ஐயோ தான் நடக்கிற சத்தியமாக ஓடிடும். ஐயா அந்த காசு போச்சு. ஷிட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாட்டி பாருங்க, மிஸ்ஸை முடிக்கிறேன்னா முடிச்சு காட்டுறேன். ஆமாம் இன்னைக்கு வழங்கின மாதிரி தான், ஓட்டின மாதிரி. நீ ஓட்டின மாதிரி தான், வழங்கின மாதிரி இல்லை. வந்துடுறேன். ஐயோ இப்போ மாதிரி ஏற்றினே படம் ஏற்றின்னு போனாவா என் காசு தான் போவேன். ஏன் அப்போ டைமுக்குள்ளே சேர்த்துட்டு ஆனால் ஓடுறான். ஏய் டக்குனு ஏறியா ஏதாவது சொல்கிறான் அவன். ஏட்டியா என்ன கை தண்ணி ஓடுறான் அவன். கிறிஸ்மஸ் டீ அப்படின்னு.
நான் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். அதுவும் எந்த சைடுனா அது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அது எந்த சைடு கைஸ்? கார் சைடு, டயர் சைடு. இதோட டயர் சைடில் விட்டு நம்ம வின்னாயிட்டு வரல. இன்னும் ஒரே ஒரு இதான் இந்த மிஷினை முடிச்சிட்றேன். இதான் லாஸ்ட்டு மிஷின் எனக்கு. நிறுத்து 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 நிறுத்து. பேக் போடு பேக். இப்போ முன்னாடி போ. டேய் கையை காட்டுறேன். என்னடா க்ளவுஸ் அது? அவ்வளோதான் கைஸ், நம்ம வரல முடிச்சிடும். நெக்ஸ்ட் கோ டு ஆக்டிங் டிவைஸ். டைம் இஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்கிப் பண்ணுவேன். அது ஒரு இன்ட்ரோ பார்த்தா தான் ஒரு வெளியா. காமாய் லாங் வில் இட் டேக். என் ஃப்ரெண்ட்ஸு என்னை காப்பாற்ற மாட்டாங்க போல். என்னை காப்பாற்றி எப்போ வெளியே கூப்பிட்டு வருவாங்கன்னு நான் தமிழில் சொல்ல. கமான் வந்துரு. ஐய் ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நீ போய் கீழில் போய் அவனை கூப்பிட்டு வந்து அங்கே பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நம்ம அந்த கீழ் விஷயத்துக்கு போவோம். கிரில் கம் டு ஹீ அந்த வை வந்தாச்சு. ஐயோ அடிக்கிறாங்க மேலே அடிக்கிறாங்க. ஓடு அதில் ஃபைஸ்ட் வாண்ட் லெவல். ஓடு ரெஸ்ட் இன் பீஸ் வாண்ட் லெவல். பைக்கை காணும். ஆஃப் வாட்டர் லெவல் குறைச்சா தான் நம்மளுக்கு இது ஆகும். அதாவது இந்த ஸ்டார் போகுதுல, அதான் வாட்டர் லெவல் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. தவறுனே. ஐயோ மூங்க வீட்டில் வர ஃப்ரீஸ் போடும். இப்போ சாயாத ஓடு. ஐயோ காருக்காரன் வந்துட்டான். ஹெலிகாப்டர்காரன் தான் வந்தான். ஸ்பீடு ஏற்று. நான் போலீஸா அப்படின்னு நான் விண்டோவை பார்த்தா தெரியும். ஐயோ இப்போ என்ன ஸ்பீடு. இந்த பூஸ்ட் அப்படியே ஆன் பண்ணிட்டு ஓட வேண்டியதுதான். ஓடு பூஸ்டே. அந்த பூஸ்ட் வேலி அப்படியே தொட்டினே இப்போ வழி இல்லை. இப்போ இந்த பூஸ்ட் தான் இப்போ நம்ம காப்பாற்றுவோம். ஒன்றரை லெவல் போக மாட்டேங்குதே. போயிடணும் டக்குன்னு போயிடணும். ஓடினோம். ஐயோ இப்போன்னு பார்த்தாரு இந்த போட். அதில் கொஞ்சம் போகுது. ப்ளூ ஆகுது. கொஞ்சம் தான் வயசு. கொஞ்சம் வந்துட்டா போதும். இன்னும் லைட்டு 50% தான். கோ வந்துட்டோன்னு நீங்கள். இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிய போகுது. இப்போ பார்த்து ரேங்க் படிக்குதே. ரேங்க் படிக்காத. ஓகே, ஒரு வழியா நம்ம விஷயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக நம்ம ஹெச்ஏ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்ட்டி பண்ணோம். லெட்ஸ் கோ டு த பார்ட்டி. வந்துட்டேன்னு சொல்லு. அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறோம். நம்ம ஜாக்கு ஒரு சந்தத்தில் டான்ஸ் ஆடுறோம். ரிச்சி ஒரு சந்தத்தில் டான்ஸ் ஆடுறோம். எனக்கு அதே ஸ்டெப்பு அதே தான். அங்கே தான் நான் போட்டுருந்தீங்க அதே ஸ்டெப்பை. நீ ஏன்னா உட்காந்துப்பீங்க. ஆனால் இவன் மட்டும் இல்லை வேறு ஸ்டெப் போட்டுருக்கா. காலை பாரு. காலை ஆசை. நன்மை வந்துட்டான். பத்தல்ல நம்ம வந்துட்டால. அதுதான் கைஸ் இந்த கேமுடைய எண்ட் ஆஃப் வந்துட்டோம். மிஷின் கம்ப்ளீட். சரி டாக்ஸி இப்படி இருக்கு. தலியா மாடி தலியா. எல்லாருமே ஃப்ரீஸ் பவர் இருக்குது நம்மகிட்ட. இந்த பிக் பாஸில் வருமே எல்லாருமே ஃப்ரீஸ் அப்படின்னு, அந்த ஃப்ரீஸ் பவர் தான் இங்கேயும் இருக்குது. அப்படியே அந்த வண்டி ஏறுறி ஆம்புலன்ஸ். ஆமாம் எல்லாருமே ஃப்ரீஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போய் டான்ஸ் இதான் கேமை சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இதை பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.